ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் இப்போ குரு போயிட்டுருக்கார். புனர்பூசத்தில் இருக்கிற குரு மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் திருமணம் எப்போ நடக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிற விஷயங்களைய இப்போ பார்த்துட்ருக்கோம். அதே போல் குழந்தை பிறப்பை பற்றியும் நம்ம போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம தொழில், வியாபாரம், வழக்குகள், கடன், இந்த விஷயங்கள்லாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துடலாம். புனர்பூசத்தில் இருக்கிற குரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் தான் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முயற்சி ஸ்தானம் அப்படின்ற இடத்துல குரு வர்றதால அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே தொழில், வியாபாரம், அந்த விஷயங்கள் மிக 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 சிறப்பாக நடக்கும். இப்போ யாராவது புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக 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 சிறப்பாக அந்த தொழில் நடக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தாராளமாக இந்த நேரத்தில் சூப்பராக பண்ணலாம். அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தானத்தில் வர்றதால அவங்க இந்த நேரத்தில் சிறப்பாக யோசித்து நல்ல நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து அதை பற்றி நல்லா அனலைஸ், ஏன்னா கேது அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் கிரகம். அது நல்லா அனலைஸ் பண்ணி இப்படி நடந்தால் இந்த மாதிரி பலன் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு தொழிலை மிக சிறப்பாக இந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியும். முதலே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும், அதுவும் உற்பத்தி சார்ந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட பொருளை பற்றின விஷயங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதே போல் கடனே இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க. பணம் கொடுத்து வாங்கிட்டு போங்க. வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க, கடனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் வியாபாரத்தை மிக சிறப்பாக கவனிச்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கு வழக்குகள்லாம் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வழக்குகள், நீங்கள் யார் மேலேயாவது வழக்கு போட்டிருந்தாலும் சரி, வேறு யாராவது உங்கள் மேலே வழக்கு போட்டிருந்தாலும் சரி, அது அப்படியே நிலையாக நிற்குமோ தவிர எந்தவித முன்னேற்றத்தையும் சரி சரிவையும் சரி தரவே தராது. ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எதுவும் உங்களுடைய சொத்துக்களை கூட ஃப்ளெட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தொழிலை காட்டினாலே போதும். பேங்க்கில் சிறப்பாக போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புனர்பூசத்தில் குரு இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே உங்களோட தொழில் வளர்ச்சியை பார்த்து பேங்க்கு அந்த மாதிரி இடங்கள்லேருந்து உங்களுக்கு அவங்களாவே கடன் கொடுக்க முன் வருவாங்க. அதனால் தைரியமாக கடன் வாங்கி தொழிலில் போட்டு மிக சிறப்பாக முன்னேறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு தொழில் வாய்ப்புகளை எப்படி தர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அதாவது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்க தொழில் மேலே ஒரு சிறப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிரச்சனையே வராது. ஒரு இன்ட்ரெஸ்டில் ஒரு சந்தோஷமாக அவங்க அந்த வேலைகளை செஞ்சுருவாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு பிடிக்காத தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இஷ்டமே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் சுத்தமாக அது மேலே ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏனோ தானோன்னு செய்வாங்க, ஆன மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அதனால் நிறையா கஸ்டமர்ஸை இழக்கிறதோ அல்லது வேலை செஞ்சிட்ருக்கவங்கள இழக்கிறதோ இல்லை தொழிலே டவுன் ஆகுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஆகுமோ தவிர இவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் மிக சிறப்பாக போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பரணி நட்சத்திர
காரர்களுக்கு. அதே போல் வியாபாரிகளாக இருந்தால் சிறப்பாக செஞ்சுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பிடித்த விஷயங்களாக இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப அழகாக நல்லா வியாபாரம் பண்ணிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இதப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு சரி வர கவனிக்கவே மாட்டாங்க. இந்த நேரத்தில் அப்பாவுடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக அப்பா கூட ஒத்தே போகாது. அப்பா நல்லா பீக்கில் செஞ்சிட்ருப்பாரு. பையனுக்கு அந்த ஆர்வமே இல்லாமல் ஏனோ தானோன்னு செஞ்சு அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு வேளை அதை கவனிக்கிறதுக்கு அப்பாவோ அண்ணனோ இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தொழில் அப்பாவுடைய தொழிலை இவங்க முடக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்களோ தவிர, இவங்க இந்த நேரத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் தொழில் சிறப்பாக, தொழிலோ வியாபாரமோ சிறப்பாக நடக்க வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் என்னவாகும்? புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது அவங்களே யார் மேலேயாவது வழக்கு போட்டிருந்தாலோ அல்லது அவங்க மேலே யாராவது வழக்கு போட்டிருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஓகேங்களா? இவங்க மேலே ஏதோ ஒரு அவங்க யார் இவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சிருமோ தவிர இவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த நேரத்தில் வழக்கை எதுவும் பண்ணாமல் பேசாமல் இருக்க மாதிரி அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறது, அதுக்கு எந்த வித முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கடன் கிடைக்குமா? புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? கூப்பிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்கன்னு. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை திருப்பி செலுத்துறது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாயிடும். அது வாங்காமல் இருக்கிறது நல்லது. பேங்க்காரன் கடன் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வாங்கினா அது தொழிலையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது மிக சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் வாங்குகிற கடனை திருப்பி கட்டுறதுங்கிறது பெரிய சுமையாயிடும். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலும் சரி வியாபாரமும் சரி எப்படி இருக்கும் புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா நட்சத்திரக்காரர்களை விட இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மிக 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 சிறப்பாக இருக்குது. அவங்க ரிஷபராசியாக இருந்தாலும் சரி மேஷராசியாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரமாக மட்டும் இருந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு தொழில் மிக மிக சிறப்பாக இருக்குது. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த தொழிலில் ஈடுபடவும் செய்வாங்க. அவங்க எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த தொழிலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகளே கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் வியாபாரத்தில் மிக மிக சிறப்பான வெற்றிகளே கிடைக்கும். உற்பத்தி தொழிலில் இருக்கிற தொழிலதிபர்களும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் வழக்குகள் எப்படி இருக்கும்? புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் எப்படி இருக்கும்? அவங்க போட்ட வழக்காக இருந்தாலும் சரி அவங்க மேலே யாராவது போட்ட வழக்காக இருந்தாலும் சரி இவங்களுக்கே வெற்றிகள் குவியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நேரத்தில் கீழே வந்து அதை சீக்கிரம் பாருங்கள், என்ன ஆகும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பக்கம் தீர்ப்பு வரக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போல் கடன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% கடன் கிடைக்கும். அதுவும் ஈஸியாக பெரிய போய் இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே சேங்ஷன் ஆகி கையில் கடன் கிடைச்சிரும். அதே போல் அந்த கடனை நீங்கள் ஈஸியாக திருப்பியும் கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் வாங்குகிற கடனை ரொம்ப ஈஸியாக நீங்கள் திருப்பி செலுத்த முடியும். அதனால் தைரியமாக கடன் வாங்கி உங்கள் தொழிலில் போடலாம். தொழிலும் மேம்படும், கடனும் ஈஸியாக கட்டிடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்கும்போது மிக சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு வியாபாரத்திற்கு என்ன செய்வார்? சூப்பராக இருக்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரிகளாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது பொருட்களை வாங்கி
அதை விற்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக வியாபாரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா 7ஆம் ஸ்தான அதிபதியாக குரு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதால அவங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது செம்மையாக சூடு பிடிச்சி நடக்கும். இதில் தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அது புதுசாக உற்பத்தி தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் கிளையண்ட்ஸ் எல்லாம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரி, அது வர்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக காத்துட்ருக்கணும். வியாபாரிகளுக்கு, பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு தான் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்குது. குரு புனர்பூசத்தில் இருந்து ரோகிணிக்கு இதை செய்ய போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரோகிணி அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு தொழில் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது அதை வியாபாரமாக எடுத்துக்கொள்ளும் போது அவங்க உணவை உற்பத்தி பண்ணி அதை வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் புனர்பூசத்தில் இருக்கிற குரு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் கிடையாது. அதனால் நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நேரத்தில் இருக்கிறது நல்லது. அதே போல் வியாபாரிகளும் இந்த நேரத்தில் பெருசாக சரக்குகள்லாம் வாங்கி வச்சு அது தேங்கி போகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புனர்பூசத்திலிருந்து குரு வெளியேறி போகிற வரைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க. நிறைய பணத்தை அதில் முடக்குனீங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறது அப்படின்றது கஷ்டமாயிடும். அதே போல் தொழில் செய்கிறவங்க, உற்பத்தி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நேரத்தில் செயல்படுறது சிறப்பு. அதே போல் வழக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உங்கள் மேலே யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் யார் மேலேயாவது வழக்கு தொடுத்திருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்கள் மேலே வழக்கு தொடுக்கிற விஷயங்கள் தான் நிறையா நடக்கும். பேசாமல் இருந்துக்கோங்க. இந்த நேரத்தில் அது எந்த ஒரு முயற்சி எடுத்து அதை நடத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அது அப்படியே இருக்கட்டும். குரு புனர்பூசத்தில் இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த நேரத்தில் ஏதோ பண்ணும்போது அது உங்களுக்கே எதிராக திரும்பறதுக்கான வாய்ப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கண்டிப்பாக கடன் அப்படின்ற விஷயத்தை போகவே போகாதீங்க. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை குரு புனர்பூசத்துலேருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த நேரத்தில் கடன் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை பல பிரச்சனைகளில் கொண்டு போய் விட்டுரும். அதாவது தொழிலே இல்லாமல் போகிற அளவுக்கு, அந்த வியாபாரமே நடத்த முடியாத அளவுக்கு அந்த கடன் பெரிய கடனாக மாறி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேற வரைக்கும் கடன் மட்டும் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம். அந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புனர்பூசத்தில் இருந்து ஒரு பாகியஸ்தானத்தில் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாகியஸ்தானம் அப்படின்றது வேறு, அதாவது தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ எந்தவித உதவியும் செய்யாத ஒரு ஸ்தானம். ஓகேங்களா, அதாவது இந்த நேரத்தில் அகம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமோ தவிர புறம் சார்ந்த விஷயங்கள், அதாவது அகம் அப்படின்றது திருமணம், குழந்தை பேரு, மன நிம்மதி, சந்தோஷம், அதிர்ஷ்டங்கள், ஆரோக்கியம், இதெல்லாம் அகம். புறம் அப்படின்றது தொழில், வியாபாரம், கடன், வழக்கு, இதெல்லாம் புறம். ஓகேங்களா, அந்த புற விஷயங்களுக்கு இந்த ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு எந்த உதவியுமே செய்யலை. அகம் சார்ந்த விஷயங்களுக்கு பாகிஸ்தானமாக
வரார். அதனால் இந்த நேரத்தில் ரொம்ப 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 கவனமாக உங்கள் தொழிலையோ அல்லது வியாபாரத்தையோ நீங்கள் கவனிக்கல அப்படின்னா அந்த தொழிலும் வியாபாரமும் உங்களை கையை விட்டு போகிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் இது ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூசத்தில் இருக்கிற குரு இதை தான் உங்களுக்கு தரார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீண்ட காலமாக தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, நீண்ட காலமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது அப்பாவுடைய வியாபாரம் அல்லது பரம்பரை தொழில் தாத்தா எல்லாருமே அதுதான் செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு சரிவு அப்படின்னு வரதான் செய்யுமோ தவிர இந்த நேரத்தில் தொழில் ரொம்ப முன்னேற்றமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வழக்குகள் அப்படின்ற விஷயத்துலையும் உங்கள் பக்கம் தீர்ப்பாகவோ ஜெயிக்கவோ வாய்ப்பு இருக்காது. அதனால் இந்த நேரத்தில் வழக்கு பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. அது நீங்கள் யார் மேலேயாவது போட்டிருந்த வழக்காக இருந்ததுன்னா சுத்தமாகவே உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் மேலே உங்களுக்கு வர வேண்டிய பணத்தின் மேலே அந்த மாதிரியெல்லாம் வழக்கு தொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வராது. அதனால் தயவு செஞ்சு இந்த நேரத்தில் அந்த வழக்குகளெல்லாம் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறினதுக்கப்புறம் அதை திரும்பவும் நடத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கடன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கிடைக்காது. உங்களை பற்றி தவறாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இவன் பெரிய வியாபாரிங்கிறாங்க, அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னா கடனுக்கு நிற்கிறான், என்ன போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் வியாபாரத்தை பற்றி தப்பாக பேசுறது, உங்களை பற்றி தப்பாக பேசுறது, அந்த மாதிரி உங்களை பற்றின ஒரு வதந்திகளை தான் பரப்பி விடுவாங்களோ தவிர உங்களுக்கு அந்த கடன் அப்படின்ற விஷயம் ஒரு கெட்ட பேரை தான் வாங்கி கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் கடன் அப்படிங்கிற விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே அந்த கடன் கிடைச்சாலும் அது திருப்பி செலுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி அந்த கடன் பக்கம் போகாமல் இருங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரமே தான். அதே நட்சத்திரத்தில் தான் இப்போது குரு பயணிச்சிட்டும் இருக்கார். அதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரமோ தொழிலோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மிகப்பெரிய லாபங்கள் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னாலும் வியாபாரத்தில் நல்லா போயிட்டுருக்கிற வியாபாரம் கொஞ்சம் உங்களுக்கு சுணக்கமாக இருக்க மாதிரி ஆகும். ஆனாலும் நீங்கள் அது வெளியவே தெரியாமல் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக மிக்க சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு பிஸ்னஸ் இப்போ நல்லா போகுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பீரமாக சொல்லிப்பீங்களோ தவிர உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் டவுனாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குரு அப்படின்றது தான் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாரோ தவிர ஒரு கடன் வாங்கி உள்ளே போடலாம் அல்லது ஏதோ ஒரு ஆளுகளையெல்லாம் போய் கூப்பிட்டு அந்த வியாபாரம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காமல் எப்படி இருக்கோ அது எந்த இடத்துலையும் தனக்கு தோய்வடைஞ்ச மாதிரி வெளியே காட்டிக்கவே கூடாது அப்படின்றக்காக அது சிறப்பாக போகுதுங்க, அப்படி போகுதுங்க, இப்படி போகுதுங்க அப்படின்னு ஒரு பந்தாவாக பேசுறது, அந்த பெருமையாக பேசிக்கிறது, அந்த மாதிரி தான் செய்வீங்களோ தவிர வியாபாரத்தை முழு மூச்சாக எடுத்து அதை நல்லபடியாக கொண்டு போகிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் நடக்கும். அதே போல் வழக்குகள் அப்படின்ற விஷயத்துலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் போட்ட வழக்கில் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அதுக்கான இதெல்லாம் அதில் இருக்கா அப்படியெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. நான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. அதனால் இந்த நேரத்தில் அது ஏதாவது மாற்றமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனால் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறினதுக்கப்புறம் அந்த வழக்குகளை பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுறது நல்லது. அதே போல் கடன் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் இப்போ இந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கடன் பக்கம்லாம் போகவே மாட்டாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தனக்கு கடன் வேணும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கெல்லாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. என்னானாலும் பரவாயில்ல, எப்படியோ இருக்கிறத வச்சே சமாளிச்சிடலாம், ஆனால் நான் கடன் வாங்கினதெல்லாம் வெளியே தெரியவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களோ தவிர கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சனியுடைய நட்சத்திரக்காரர்கள். சனியுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு
பணம் தரக்கூடிய ஸ்தானத்தில் வர்றதால மிக 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 சிறப்பாக இருக்க போகிறது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான். பூச நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது இந்த பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க, ஏதாவது ஆயில் சம்மந்தப்பட்ட கடைகள் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃபினாயில் தயாரிக்கிறாங்க, சோப்பு தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். அதே போல் அந்த பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணம் கொட்டுன்னு கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நட்சத்திரக்காரர்களையே சனியுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மிக மிக சிறப்பான ஒரு பணவரவை தரக்கூடிய காலகட்டத்தில் குரு இருக்கார். அதனால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா தொழில்கள்ல இருந்துமே அவங்களுக்கு பண வரவுகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளவு நாள் வராத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குரு இந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா குரு புனர்பூசத்துக்குள்ளே வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதுலேயே உங்களுக்கு பண வரவுகள் தெரிய ஆரம்பிச்சிரும். ஆனால் இன்னும் போக போக உங்களுக்கு பண வரவு நல்லா நிறைய பண வரவு வர செய்யும். அதில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வழக்குகள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்குகளில் பெரிய முன்னேற்றங்களும் இருக்காது, தடுமாற்றங்களும் இருக்காது. வழக்குகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வெற்றிகளை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால் இந்த புனர்பூசத்தில் இருக்கிற குரு இருக்க வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிங்க. குரு மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நேரம் எப்படி இருக்குமோ அதன்படி நடக்கும். இப்போ பெருசாக அதை கண்டுக்காமல் இருந்தாலே அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். அதே போல் கடன் கிடைக்குமா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். எங்கே கேட்டாலும் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கு உங்கள் வியாபார விஷயங்களும் உங்கள் சிபில் ஸ்கோர் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு நல்ல கடன் கிடைக்கும். அல்லது சொத்துக்களை வச்சும் நீங்கள் கடன் வாங்கலாம். அதுவும் கேட்ட இடத்துல உடனே கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்கள் தொழில் மிக 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 சிறப்பாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். புறம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புனர்பூசத்தில் குரு இருக்கிற வரைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க தொழில் அப்படின்ற விஷயத்தில் சூப்பராக இருக்கும். இப்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஏதாவது மீடியா துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி. ஏன்னா புதனுடைய ஆயில்யம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான சிந்தனை திறன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு குரு வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க அவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு மூளை வேலை செய்யும். எந்த ஒரு விஷயங்களையும் மிக சிறப்பாக முடிவுகள் எடுத்து அட்டகாசமாக நடத்திக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மீடியா துறை சிறப்பாக இருக்கும், அச்சுத்துறை சிறப்பாக இருக்கும். அந்த தொழிலெல்லாம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே மிக மிக சிறப்பாக வரும். அதே போல் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர்ட்ஸு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் விற்கிறாங்க இல்லைங்களா, சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேர், அந்த விஷயங்கள் எல்லாமே மிக மிக சிறப்பாக அந்த கடைகள் எல்லாம் சிறப்பாக போகும். ஃபோன் கடை வச்சு ஃபோன் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக போகும். அது சம்மந்தப்பட்ட அக்சரிஸ், இந்த மைக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விற்கிறவங்களுக்கு மிக மிக சிறப்பாக போகும். அதே போல் வக்கீல்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மிக மிக சிறப்பாக அவங்க நினச்ச மாதிரி அந்த நேரத்தில் வருமானம் வரும். அந்த மாதிரி புதனுடைய தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே அவங்களே யோசித்து அதை சிறப்பாக பண்ணிக்க என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சரியாக வரும். அதே போல் வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வழக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்கீல் தானே ஹெல்ப் பண்ணுவார். வக்கீல் வந்து சொல்லுவார், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதெல்லாம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க, இதெல்லாம் நான் பண்ணித்தரேன், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க போய் வக்கீல்கிட்ட உட்காந்துக்கிட்டு இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க, இந்தந்த பேப்பர்ஸ் எல்லாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க புத்தி சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால்
புதனுடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மிக மிக சிறப்பான ஸ்தானத்தில் வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறார். அதே போல் கடன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் தேவைன்னா வாங்குவாங்க, வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அதுக்கான வட்டி அந்த விஷயங்களெல்லாம் சரியாக கணக்கு போட்டு இந்த டைமில் இப்படி கட்டிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்து தெளிவாக முடிவெடுத்து தேவைனா மட்டும்தான் வாங்குவாங்களோ தவிர 1% தேவையில்லைன்னா கூட 99% தேவைன்னு நினைப்பாங்க. 1% தேவையில்லை அப்படின்னு நினச்சா கூட கடன் பக்கம் போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த நேரத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் கடன் வழக்கு எல்லா விஷயத்துலையும் மிக சிறப்பாக குரு புனர்பூசத்தில் இருந்து வேலை செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.